வணக்கம் அன்பான நேயர்களே, ஞானப்பிரகாசம் டாக்கிற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் தொகுப்பாளர் ஞானப்பிரகாசம். நான் உங்கள் தொகுப்பாளர் குழலினி. உங்க எல்லாரையும் இன்னைக்கு ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறேன். இப்போ சாதாரணமா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். துத்தநாகம், அதாவது ஜிங்க் உலோகம் 907 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில முழுமையா ஆவியாயிடும். ஆமா, அதோட இயல்பு. ஆனா இரும்பு உருக ஆரம்பிக்கிறதே 1500 டிகிரி செல்சியஸ்க்கு மேலதான் இல்லையா? அப்படியென்றால் கொதிக்கும் இரும்பில் துத்தநாகத்தை சேர்த்தால் என்ன நடக்கும்? அது கண்டிப்பா துத்தநாகம் உடனடியாக புகைஞ்சு காற்றில் மறைந்துவிடும். அதுதான் வேதியியல் விதி. இரண்டும் ஒன்றோடொன்று கலக்கவே வாய்ப்பில்லை. கரெக்ட். ஆனா பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு தமிழ் பாடல்ல இந்த இரண்டு உலோகங்களையும் ஆவியாகாமல் ஒன்றாக இணைப்பதற்கான மிக துல்லியமான வேதியியல் சூத்திரம் எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். கண்டிப்பா. அந்த வேதியியல் சவால அவங்க எப்படி கையாண்டாங்க அப்படிங்கிறது தான் இன்றைய நவீன அறிவியலையே சிந்திக்க வைக்கும் ஒரு விஷயம். ஆமா, அதனாலதான் இந்த தேடல்ல நாம் வெறுமனே ஒரு பழைய இலக்கியத்தை பத்தி பேச போறதில்ல. உலோகங்களின் அணு அமைப்பை மாற்றி அவற்றை ஒரு புதிய பொருளாக எப்படி உருவாக்குறது அப்படிங்கறத பத்தி பேச போறோம். சரியா சொன்னீங்க. நாம் இன்னைக்கு ஆய்வு செய்ய போகும் போகர் 7000 நூலின் 81 மற்றும் 82வது பாடல்கள் ஒரு மேம்பட்ட உலோகவியல் தொழில்நுட்பத்தின் கையேடுனே சொல்லலாம். வாவ்! மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங். ஆமா, ஒரு ஆய்வகத்தில் நடக்க வேண்டிய மிகச் சிக்கலான செய்முறைகளை வெறும் கவிதை வரிகளுக்குள் எப்படி அவங்க பொதிந்து வச்சிருக்காங்க அப்படிங்கறத ஒவ்வொரு வார்த்தையாக பிரித்து நாம் புரிந்து கொள்ள போகிறோம். சரி, இந்த விவாதத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நாம் தெளிவுபடுத்தி விடலாம். இப்போ ஒரு உலோகத்தை மற்றொரு உலோகத்தோடு கலப்பதற்கு முன்பு அந்த அடிப்படை உலோகம் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கணும்? அது ரொம்ப முக்கியம். 100% தூய்மையா இருந்தாதான் கலவை சரியா வரும். அந்த தூய்மையை எப்படி அடைவது? இதத்தான் போகர் தனது 81வது பாடல்ல அயமுறுக்கு, அதாவது இரும்பை உருக்கும் முறை என்ற தலைப்புல விளக்குகிறார். அந்த 81வது பாடலை நம்ம முதல்ல பாப்போமா? ஓ, கண்டிப்பா. நான் அந்த பாடலை முதல்ல வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. சொல்லுங்க. சமனாகச் சேர்த்தரைத்து இரண்டையும் தான் தாக்கான அறப்பொடிதான் சுத்தி பண்ணி வகையாக மருந்ததற்கு மிரட்டி சேர்த்து வார்த்தரைப்பா மிச்சார நீரினாலே நமனாக குகைக்குள்ளே வைத்துருக்கு நலமாக மூன்றுருக்கில் மணிபோலாகும் யமனாக இரும்புசௌ ட்ரையற்றங்கேற்றமதாய் ஊரலாற்று மணிபோலாமே. இதுதான் அந்த மூலப்பாடல். இத படிக்கும்போது ஒரு பக்தி பாடல் போலவோ தத்துவ பாடல் போலவோ நமக்கு தோன்றலாம். ஆனா இதோட முதல் வரியே உற்று நோக்குவோம். ஆமா, தாக்கான அறப்பொடிதான் சுத்தி பண்ணி. கரெக்ட். அந்த அறப்பொடி அப்படிங்கறதன் வேர்ச்சொல் பாத்தீங்கன்னா அறம் கூட்டல் பொடி, அதாவது அறத்தால் தேய்க்கப்பட்ட இரும்பு துகள்கள். இத தூய்மைப்படுத்த வேண்டும்னு போகர் சொல்றாரு. இதுல ஒரு பெரிய அறிவியல் ஒழிஞ்சிருக்கு. அதுதான் எனக்கும் தோணுச்சு. இங்க எனக்கு ஒரு கேள்வி எழுகிறது. அவர் ஏன் ஒரு பெரிய இரும்பு பாழத்தையோ அல்லது இரும்பு துண்டையோ சுத்தி செய்ய சொல்லவில்லை? ஏன் துகள்களாக மாற்றச் சொல்கிறார்? இது நவீன வேதியியல்ல நாம் பேசும் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது மேற்பரப்பு விதியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கு. ஓஹோ, அதாவது ஒரு பெரிய இரும்பு துண்டாக இருக்கும்போது திரவங்களோ அல்லது வெப்பமோ அதோட வெளிப்பரப்பை மட்டுமே தொடும், இல்லையா? மிகச்சரி. உள்ளே இருக்கும் அசுத்தங்களை உங்களால் நீக்க முடியாது. இரும்பை தூளாக்கும்போது அதோட மேற்பரப்பு பல மடங்கு அதிகரிக்கிறது. அப்போ ஒவ்வொரு அணுவும் வேதி வினைக்கு உட்படும். வாவ்! ஆக்சிஜனேற்றம் அடைந்த இரும்பு துகள்களை எளிதாக பிரிக்க முடியும்னு சொல்றீங்க. ஆமா, இதத்தான் அவர் அறப்பொடி என்ற ஒற்றை வார்த்தையில பதிவு செஞ்சிருக்காரு. அதை எப்படி சுத்தப்படுத்துவது என்பதற்கான விடை அடுத்த வரியில இருக்கு. வார்த்தரைப்பா மிச்சார நீரினாலே, இதுதானே? ஆமா, இதோட வேர்ச்சொப்பு திரித்தால் வார்த்து அரைப்பாய் மிச்சார நீரினாலே என்று வரும். வீரியமிக்க திரவத்தை ஊற்றி அரைக்க வேண்டும் என்பதுதான் இதன் பொருள். இப்போ அந்த சார நீர் என்பது ஏதோ ஒரு வகையான அமிலத்தன்மை கொண்ட மூலிகை திரவமாக இருக்க வேண்டும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா. ஏன் அப்படி தோணுது உங்களுக்கு? ஏன்னா இரும்பில் இயற்கையாகவே இருக்கும் துரு மற்றும் தேவையற்ற ஆக்சைடுகளை நம்ம வெறும் தண்ணீரால் கழுவி நீக்க முடியாது இல்லையா? ஒரு அமிலத்தன்மை கொண்ட திரவம் தான் அந்த இரும்பு துகள்களோடு வினை புரிந்து அதில் உள்ள அசுத்தங்களை பிரித்தெடுக்கும். அதுதான் இங்க மிக சரியா நடக்குது. இந்த சாரநீர் என்பது உலோகங்களின் கடினத்தன்மையை உடைக்க பயன்படும் ஒரு ஆக்டிவ் எக்ஸ்ட்ராக்ட். அந்த திரவத்தை ஊற்றி அரைப்பதன் மூலம் இரும்பு உருகுவதற்கு முன்னாலே ஒரு ரசாயன சுத்திகரிப்பு நடந்து முடிகிறது. ஓ,
உருக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கெமிக்கல் வாஷ். சூப்பர். அதன் பிறகு அவர் ஒரு முக்கியமான வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்க. நமனாக குகைக்குள்ளே வைத்துருக்கு. இங்கே குகை என்பது நீங்க நினைக்கிற மாதிரி மலை குகை அல்ல. அப்புறம் இது வேதியியலில் பயன்படுத்தப்படும் மூசை, அதாவது குரூசிபிள். ஓ, மூசை. களிமண் மற்றும் பிற பொருட்களால் செய்யப்பட்ட அதிக வெப்பத்தை தாங்கக்கூடிய ஒரு பாத்திரம், சரியா? சரியா சொன்னீங்க. இரும்பை உருக்க 1500 டிகிரிக்கு மேல் வெப்பம் தேவைப்படும். சாதாரண பாத்திரங்கள் அந்த வெப்பத்தில் உறுதியா உருகிவிடும். அதனாலதான் அந்த வெப்பத்தை தாங்கும் சிறப்பு மூசையிலிட்டு உலோகத்தை உருக்க வேண்டும் என்று சொல்கிறார். சரி, ஒரு முறை உருக்கினால் இரும்பு முழுமையா தூய்மையாகி விடுமா? இல்லை, அதுக்குத்தான் அவர் நலமாக 3 உருக்கில் மணிபோல் ஆகும் என்கிறார். 3 முறை உருக்கணுமா? ஆமாம், இவ்வாறு 3 முறை உருக்கினால் அந்த இரும்பு குறைகள் நீங்கி மணி, அதாவது ஒரு ரத்தின கல் போல மாறும் என்று கூறுகிறார். இத கேட்கும்போது எனக்கு சாக்லேட் டெம்பரிங் செய்யும் முறை தான் ஞாபகத்துக்கு வருது. இது அதுக்கு ஒப்பிடலான்னு நினைக்கிறேன். சாக்லேட் டெம்பரிங், இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அந்த அறிவியல் பின்னணியை கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ நீங்க சாதாரண சாக்லேட்டை உருக்கி அப்படியே உறைய வச்சீங்கன்னா அது பார்ப்பதற்கு ரொம்ப மந்தமாக இருக்கும். உடையும் போது அந்த ஸ்னாப் சத்தம் வராது. ஆமாம். அதுக்கு காரணம் அதனுள் இருக்கும் மூலக்கூறுகள் சீரற்ற நிலையில இருக்கும். ஆனா அதை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு உருக்கி மீண்டும் சற்று குளிர்வித்து மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு கொண்டு வரும்போது அதோட கட்டமைப்பு மாறுமா? ஆமா, அதனுள் இருக்கும் கோகோ வெண்ணெயின் படிகங்கள் மிக சரியான சீரான அமைப்பை பெறுகின்றன. அப்போதுதான் அந்த சாக்லேட் பளபளப்பாகவும் சரியான பதத்திலும் இருக்கும். இரும்பும் அப்படிதான். வாவ், ரொம்ப அருமையான ஒப்பீடு. இரும்ப ஒருமுறை உருக்கினால் அதனுள் உள்ள கார்பன் அசுத்தங்கள் முழுமையாக நீங்காது. அது மிகவும் உடையக்கூடிய தன்மையில இருக்கும். அத 3 முறை உருக்கி குளிர்வித்து மீண்டும் உருக்கும்போது அதன் படிக கட்டமைப்பு சீராகிறது இல்லையா? கண்டிப்பா. நீங்க சொல்ற இந்த ஒப்பீடு அந்த செயல்முறையை மிக தெளிவா விளக்குது. போகர் பயன்படுத்தும் அந்த மணி போல என்ற வார்த்தை வெறும் எதுவே மோனைக்காக சேர்க்கப்பட்ட வார்த்தை அல்ல. பின்னாடி பெரிய அறிவியல் இருக்கு. ஆமா, ஒரு ரத்தினக்கல் எப்படி எந்த ஒரு அசுத்தமும் இல்லாமல் ஒளிய ஊடுருவச் செய்யும் அளவுக்கு தூய்மையான மூலக்கூறு கட்டமைப்பை கொண்டிருக்கிறதோ அதே அளவுக்கு இந்த இரும்பின் இறுதி அணு அமைப்பு மாற வேண்டும் என்பதற்கான குறியீடுதான் அது. யமனாக இரும்பு ஏற்றமதாய் ஊரலாற்று மணிபோலாமே என்ற கடைசி வரி இதத்தான் சொல்லுதா? ஆமா, இந்த 3 முறை உருக்குதலின் முடிவில் அந்த இரும்பு அதன் கடினத்தன்மை முற்றிலும் மாறி ஒரு புதிய வடிவத்திற்கு தயாராகி விடுவதை உணர்த்துகிறது. தூய இரும்பு கிடைத்துவிட்டது. இது ஒரு வெற்று கேன்வாஸ் போல. சரியா சொன்னீங்க. ஆனா தூய இரும்பு அதன் இயல்பில் மிகவும் மென்மையானது அல்லது குறிப்பிட்ட பயன்பாட்டிற்கு உகந்ததல்ல. அது காற்றில் பட்டால் மீண்டும் துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதை வலிமையாக்கவோ அல்லது அதன் தன்மையை முற்றிலுமாக மாற்றவோ அதனுடன் மற்ற உலோகங்களை சேர்க்க வேண்டும், சரியா? ஆமா, அது ரொம்ப அவசியமான அடுத்த கட்டம். அப்போ எந்த உலோகத்தை எவ்வளவு விகிதத்தில் கலக்க வேண்டும் என்பதை போகர் எப்படி சொல்கிறார்? இதுதான் அடுத்த கட்டம். பாடல் 82 இது விரிவாக பேசப்படுதுன்னு நினைக்கிறேன். உண்மைதான். இது உலோகவியலின் உச்சக்கட்டம்னே நான் சொல்லுவேன். இந்த பாடலை கொஞ்சம் கவனிங்க. வாசிங்க. மணியான இரும்பு நின்று குறுமப்போது மாட்டிடுவாய் நாலதனுக்கு 1 தங்கம் கனியான வெள்ளியம் ஜார நீரில் கருக்கியை 13 தரந்தான் சாய்ப்பாய் நனியான நாகமுழ வஞ்சு தரந்தான் நாட்டமாய் உருக்கியுமே சாய்த்துக்கொண்டு அணியான அயத்தினிடை வெள்ளியஞ்சேர் ஆச்சரியம் எம்மிடை நாகம்போடே. இதுல முதல் வரி மணியான இரும்பு நின்று குறுமப்போது. நாம் முந்தைய பாடலில் உருவாக்கிய அந்த தூய்மையான இரும்பு நிலையான உருக்கிய வடிவத்தை பெறும்போது என்பது இதன் பொருள், சரியா? ஆமாம், சரியா பிரிச்சிட்டீங்க. அடுத்து பாருங்க, மாட்டிடுவாய் நாலதனுக்கு 1 தங்கம். ஓ, அதாவது 4 பங்கு இரும்பிற்கு 1 பங்கு தங்கம் சேர்க்க வேண்டும். 4க்கு 1 விகிதம். ஆனா இரும்புடன் தங்கம் சேர்ப்பது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கிறது. தங்கம் துருப்பிடிக்காத ஒரு லோகம். ஒருவேளை இரும்பின் அந்த துருப்பிடிக்கும் தன்மையை மாற்றுவதற்காக அதனுடன் தங்கத்தை இந்த குறிப்பிட்ட விகிதத்தில் கலக்குறாங்களோ? அதுதான் முக்கியமான காரணம். இரும்பு மிகவும் வலிமையானது, ஆனால் எளிதில் சிதைவடையக்கூடியது. அதே சமயம் தங்கம் மென்மையானது, ஆனால் காலத்திற்கும் சிதைவடையாதது. ஓஹோ, அப்போ ரெண்டையும் சேர்க்கும்போது? இவை இரண்டையும் சரியான விகிதத்தில் இணைக்கும்போது அந்த புதிய உலோக கலவை இரும்பின் வலிமையையும் தங்கத்தின் எதிர்ப்புத்தன்மையையும் ஒரே நேரத்துல பெறுகிறது.
இதை மருத்துவ பயன்பாட்டிற்கான கருவிகள் செய்யவோ அல்லது ரசவாதத்தில் நீண்ட காலம் அழியாத பாத்திரங்கள் செய்யவோ கண்டிப்பா பயன்படுத்தியிருக்கலாம். ஆச்சரியமா இருக்கு. அடுத்து அவர் ஒரு புது உலோகத்தை கொண்டு வருகிறார். கனியான வெள்ளியம் சார நீரிற்கருக்கியே 13 தரந்தான் சாய்ப்பாய். ஆமா, வெள்ளியம் என்றால் டின். அதை சார நீர் விட்டு 13 முறை சுத்தி செய்து வார்க்க வேண்டும் என்கிறார். ஆனால் இங்கே எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. 13 முறை என்பது மிகவும் சடங்குத்தனமாக இருக்கிறதே. ஏன் 12 அல்லது 14 முறை இல்லை? இது உண்மையிலேயே அறிவியலா அல்லது ஒரு குறிப்பிட்ட எண்ணின் மீதுள்ள நம்பிக்கையா? மேலோட்டமாக பார்த்தால் இது ஒரு சடங்கு போலவோ அல்லது ஒரு மாய எண் போலவோ உங்களுக்கு தோன்றும். ஆனா வெள்ளியம் இயற்கையாக கிடைக்கும் கனிம கட்டமைப்பை பார்த்தா இதற்கான விடை உங்களுக்கு புரியும். ஓ, எப்படி? வெள்ளியம் இயற்கையாகவே ஈயம் மற்றும் பிற நச்சு உலோகங்களோடு சேர்ந்தே கிடைக்கும். அதை நேரடியாக இரும்போடு கலந்தால் அந்த கலவை உடைக்கூடியதாக மாறிவிடும். அப்ப அந்த 13 முறை சுத்தி சேருது? அதை சார நீர் விட்டு உருக்கிச் சாய்ப்பது என்பது நவீன வேதியியலில் நாம் செய்யும் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அல்லது தொடர் சுத்திகரிப்பு முறைக்கு சமம். ஒவ்வொரு முறை உருக்கிச் சாய்க்கும் போதும் வெவ்வேறு கொதிநிலைகள் கொண்ட அசுத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிகின்றன. வாவ்! அப்ப அந்த 13வது முறையில தான்? ஆமாம், 13வது முறையில் அந்த வெள்ளியம் அதன் அதிகபட்ச தூய்மை அடைகிறது என்பதை அவர்கள் பல சோதனைகள் மூலமாக கண்டறிந்திருக்கிறார்கள். இது ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை அல்ல, பரிசோதனை மூலம் உறுதி செய்யப்பட்ட தரவு. அப்படியென்றால் அவர்கள் ஒவ்வொரு உலோகத்தின் பண்புகளையும் ரொம்ப துல்லியமாக புரிந்திருக்கிறார்கள். இதற்கடுத்து அவர் சொல்வதுதான் நாம் ஆரம்பத்தில் பேசிய அந்த மிகப்பெரிய முரண்பாடு. அந்த ஜிங்க் முரண்பாடு. ஆமா, நனியான நாகமுழ வஞ்சித்தரந்தான் அணியான அயத்தினடை வெள்ளி யஞ்சேர் ஆச்சரியம் இயமெடை நாகம் போடே. நாகம் என்றால் துத்தநாகம், அதாவது ஜிங்க். துத்தநாகத்தை 5 முறை சுத்தி செய்து கடைசியாக அயத்தின் எடைக்கு, அதாவது இரும்பின் எடைக்கு இணையாக 1:1 என்ற விகிதத்தில் சேர்க்க வேண்டும் என்கிறார். ஆமாம், அது சாதாரண விஷயம் இல்ல. அதிலும் குறிப்பாக ஆச்சரியம் மியமெடை நாகம் போடே என்ற அந்த செயலை ஒரு ஆச்சரியம் என்று பதிவு செய்கிறார். நாம் முன்னரே பேசியது போல இரும்பு 1500 டிகிரியில் கொதித்துக் கொண்டிருக்கும் போது 907 டிகிரியில் ஆவியாகும் துத்தநாகத்தை எப்படி அதோடு சேர்க்க முடியும்? திறந்த மூசையாக இருந்தால் துத்தநாகம் காற்றில் கலந்துவிடுமே. இந்த இடத்துலதான் சித்தர்களின் வேதியியல் அறிவு உலகத்தரத்தை எட்டுகிறதுனே சொல்லணும். ஆவியாகும் தன்மையுள்ள ஒரு உலோகத்தை அதிக வெப்பநிலையில் உள்ள திரவத்தோடு சேர்க்க வேண்டுமென்றால் திறந்த பாத்திரத்தில் அது சாத்தியமே இல்லை. கண்டிப்பா. வரலாற்றை பார்த்தோமானால் துத்தநாகத்தை தனியாக பிரித்து எடுத்து பயன்படுத்தும் தொழில்நுட்பம் ஐரோப்பாவிற்கு 18ஆம் நூற்றாண்டில்தான் முழுமையாக கிடைத்தது. ஆனா அதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே போகர் இதை ஆவணப்படுத்தியிருக்காரு. இந்த சிக்கலை தீர்க்க அவர்கள் மூடிய மூசை என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்க வேண்டும். ஓஹோ, இத ஒரு பிரஷர் குக்கர் போல நினைத்து பார்க்கலாமா? பிரஷர் குக்கரா? சொல்லுங்க பாப்போம். இப்போ நாம் ஒரு சாதாரண திறந்த பாத்திரத்தில் தண்ணீரை வைத்து கொதிக்க வைத்தால் அது 100 டிகிரி செல்சியஸை அடைந்தவுடன் நீராவியாக மாறி வெளியேறிவிடும், சரியா? ஆமாம், கரெக்ட். ஆனால் அதே தண்ணீரை ஒரு பிரஷர் குக்கரில் வைத்து மூடிவிட்டால் உள்ளே உருவாகும் நீராவி வெளியேற முடியாமல் அந்த பாத்திரத்திற்குள்ளேயே சுற்றிக் கொண்டிருக்கும். இதனால் உள்ளே அழுத்தம் அதிகரித்து நீரின் கொதிநிலை 100 டிகிரியை தாண்டி செல்லும். மிகச் சரியான அறிவியல் வழக்கம். அதே தத்துவத்தை இங்கு பொருத்தி பார்த்தால் கொதிக்கும் இரும்பில் துத்தநாகத்தை போட்டவுடன் மூசையை ஒரு களிமண் கொண்டு முழுமையாக மூடி சீல் செய்திருக்க வேண்டும். இப்போது துத்தநாகம் ஆவியாக முயற்சித்தாலும் மூசைக்குள் அழுத்தம் மிக அதிகமாக இருப்பதால் அந்த துத்தநாக வாயு வெளியேற முடியாமல் மீண்டும் திரவநிலைக்கு தள்ளப்பட்டு இரும்போடு வலுக்கட்டாயமாக பிணைக்கப்படும். இதைத்தான் அவர்கள் செய்திருக்க வேண்டும், இல்லையா? மிக துல்லியமான விளக்கம். இந்த மூடிய மூசை தொழில்நுட்பம் இல்லாமல் இவ்வளவு பெரிய அளவிலான துத்தநாகத்தை ஒருபோதும் கலக்க முடியாது. அதிக அழுத்தம் மற்றும் வெப்பநிலையில் அந்த துத்தநாக வாயு இரும்பின் மூலக்கூறு இடைவெளிகளுக்குள் ஊடுருவி ஒரு புதிய கலவையை உருவாக்குகிறது. இது நிஜமாவே ஒரு ஆச்சரியம்தான். அதனாலதான் அதிக வெப்பத்தில் ஆவியாகி பறக்க வேண்டிய ஒரு பொருள் அந்த இரும்போடு ஒன்றிக் கலப்பதைத்தான் போகர் ஆச்சரியம் என்று குறிப்பிடுகிறார். இது அக்கால உலோகவியலாளர்களுக்கு ஒரு மாபெரும் மேஜிக் போல தோன்றியிருக்கலாம். ஆனால் அதன் பின்னணியில் இருப்பது அப்பட்டமான இயற்பியலும் வேதியியலும். ஆனா எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது. இவ்வளவு சிக்கலான ஒரு வேதியியல் சூத்திரத்தை, எண்களையும் அளவீடுகளையும் ஒரு கவிதை வடிவிலேயே எழுத வேண்டும். இத ஒரு சாதாரண உரைநடையிலோ அல்லது ஒரு அட்டவணை போலவோ எழுதி வைத்திருக்கலாமே.
பாடலாக படிக்கும்போது இதன் தொழில்நுட்பம் யாருக்கும் நேரடியாக புரியாதே. அதுதான் அந்த சமூகத்தின் அறிவு பாதுகாப்பு முறை. இதை நாம் 2 கோணங்களில் பார்க்கலாம். முதலாவது தகவலை நினைவில் இருத்துவது. அன்றைய காலகட்டத்தில் காகிதங்களோ டிஜிட்டல் டேட்டாபேஸுகளோ இல்லையா? ஆமா, மனப்பாடம்தான் பண்ணி ஆகணும். ஒரு தகவல் பல தலைமுறைகளை தாண்டி செல்ல வேண்டுமென்றால் அது மனிதர்களின் நினைவாற்றலில் ஆழமாக பதிய வேண்டும். கவிதை, அதன் தாளம், எதுகை, மோனை ஆகியவை அளவீடுகளை மனப்பாடம் செய்ய உதவும் ஒரு கருவி. இரண்டாவது கோணம் இன்னும் முக்கியமானது. அது என்ன? இந்த சூத்திரங்கள் தவறான கைகளில் சென்றால் ஆபத்து. திறந்த நெருப்பில் இவ்வளவு துத்தநாகத்தை போட்டு சோதனை செய்தால் அது வெடித்து சிதறி உயிராபத்தை ஏற்படுத்தலாம். ஓ மை காட், ஆமாம். எனவே வேதியியல் அடிப்படைகளை புரிந்த தகுதியான மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த வரிகளின் உண்மையான அர்த்தம் புரியும் வகையில் இதை ஒரு குறியீட்டு மொழியாக, அதாவது என்கிரிப்டட் கோடா அவங்க வடிவமைத்தார்கள். இந்த உரையாடல் முழுவதும் ஒரு விஷயத்தை நாம் ஆழமாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. போகர் 7000 நூலின் இந்த பாடல்கள் வெறும் தத்துவார்த்தமான வரிகளோ அல்லது கற்பனை இலக்கியமோ அல்ல. கண்டிப்பா இல்ல. இரும்பை அதன் அசுத்தங்களிலிருந்து பிரித்தெடுத்து அதன் படிக கட்டமைப்பை சீராக்கி அதோடு தங்கம், வெள்ளி, ஈயம் மற்றும் துத்தநாகத்தை ஒரு குறிப்பிட்ட துல்லியமான விகிதத்தில் கலப்பதற்கான மிகவும் மேம்பட்ட ஒரு உலோகவியல் செய்முறை. அந்த துத்தநாக ஆவியாதல் சிக்கலை மூடிய அமைப்பு மூலம் அவர்கள் தீர்த்த விதம் உண்மையிலே இன்றைய அறிவியலுக்கே சவால் விடும் ஒன்று. ஆமா, அறிவியல் அவர்கள் வெறும் ஆய்வுகளோடு சுருக்கிக் கொள்ளாமல் கலையோடும் மொழியோடும் தங்கள் வாழ்வியலோடும் இணைத்து பார்த்திருக்கிறார்கள். இந்த பாடல்களை படிக்கும்போது அறிவியல் தகவல் பரிமாற்றம் என்பது எப்படி பல நூற்றாண்டுகளாக பரிணாமம் அடைந்திருக்கிறது என்பதை நாம் ரொம்ப தெளிவா புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் இந்த தேடலின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். பழங்கால மனிதர்களே, குறிப்பாக நமது முன்னோர்களே தொழில்நுட்பத்தில் பின்தங்கியவர்கள் என்று நாம் அடிக்கடி நினைக்கிறோம். அவர்கள் சர்க்கரையையும் நெருப்பையும் மட்டுமே பயன்படுத்தினார்கள் என்ற ஒரு பொதுவான பிம்பம் இங்கே இருக்கிறது. அது முற்றிலும் தவறான பிம்பம். ஆமாம், போகரின் இந்த பாடல்களை, அதனுள் இருக்கும் அந்த துத்துநாக முரண்பாட்டையும் பிரஷர் குக்கர் போன்ற மூடிய மூசை தொழில்நுட்பத்தையும் பார்த்த பிறகு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாகிறது. இவ்வளவு துல்லியமான வேதியியல் சூத்திரங்களை, மூலக்கூறு அளவிலான மாற்றங்களை ஒரு சிறிய கவிதைக்குள் அவர்களால் மறைத்து வைக்க முடிந்தது என்றால், நம் தினமும் கடந்து செல்லும் நாட்டார் பாடல்கள், கிராமத்து பழமொழிகள், தாலாட்டு பாடல்கள் மற்றும் புராண கதைகளுக்குள் இன்னும் என்னென்ன ஆச்சரியமான தொல் அறிவியல்கள் மறைந்து கிடக்கின்றனவோ? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒருவேளை உங்களுக்கு உங்க பாட்டி சொன்ன ஒரு சின்ன கதையில் ஒரு மாபெரும் மருத்துவ சூத்திரமோ அல்லது வானியல் உண்மையோ ஒழிந்திருக்கலாம் அல்லவா? இந்த கோணத்தில் அந்த பழைய கதைகளை நீங்கள் எப்போதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? இது நீங்கள் தொடர்ந்து தேட வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. கண்டிப்பா தேடணும். இந்த சிந்தனையோட இன்றைய தேடையை நாம் நிறைவு செய்வோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு இந்த உரையாடலில் இணைந்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு சந்திப்போம்.